அசாந்தனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிச்சு. அசாந்தன் சிங்கிள் நினைச்சு பேசுற பிள்ளைங்களாம் தயவு செய்து பேச பேசுங்க. கரையை எடுத்துட்டீங்களா என்னது? என்னடா சாப்பிட கிடைக்கும் கிடைக்கும் இது கரையா என்னது? பெட்மின் போட்ட மாதிரி இருக்கு. எல்லாம் சர்ப்ரைஸ். போ அவங்க கூட போ. நான் போயிட்டு இன்னொரு 2 பேர் ஏற்ற போறேன். யாரு? உங்களுக்கு நிஷாவை பார்க்கணும். என்னன்னா இவன் வந்துட்டு இதுக்கு போயிட்டான், ஷூட்டிங் போயிட்டான். இப்போ இதை கன்ஃபார்ம் ஏற்றணும். இவன் தான் ஏற்றணும். அந்த 2 பேர் இவங்க தான். அகில ஆல்ரெடி கேரளா இருக்கான். வேற யாரு? வந்துட்டு இவ்வளவு நேரம் வீடியோ எடுத்தாங்க லேட் தெரியல. மச்சான் பர்த்டே, அதனால ஷூட்டு முடிச்சுட்டு அப்படியே ஓடி வந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே. ஷூட்டு முடிச்சு நைட் ஆகி பர்த்டே முடிய போகுது. இப்பதான் ஓடி வருது. எப்ப வந்தன்றது முக்கியம் இல்லடா, புல்லட் எப்படி இறங்குதுன்றதுதான் முக்கியம். எல்லாம் பிச்சு போட்டது, தின்னு போட்டது, சாப்பிட்டு வச்சது, பிச்சு வச்சது, நாய்க்கு போடுற மாதிரி பையனுக்கு போட்டிருக்கீங்க. பத்தில வந்துட்டா சின்ன பணம் ஆயிட்டா, சின்ன பையனா மாறிட்டா. சொந்த டிஜிங் இந்த கோலம், இந்த ரணக்கோலம் பார்க்க முடியாத ஒரு கோலம்னு எனக்கே தெரியும். இது வந்து ஒரு ஷூட்டுக்கு நானே சொந்தமா டிஜிங் பண்ணிட்டேன். செம்மையா இருக்கடம். ஓகே ஓகே. ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட பேசணும். ஓகே, முதல்ல அசாந்தன் ஹாப்பி பர்த்டே சொல்லிடுறோம். கேட்டுடுங்க. ஹாப்பி பர்த்டே. ஓகே, எனக்கும் அசாந்தனுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்லிடுமா? ஓகே, சில கன்ஃபார்ம் ஆனே சொல்ல நினைச்சோம். இது எனக்கும் அசாந்தனுக்கு மட்டும் தெரியும். அசாந்தனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிச்சு. இதுக்கப்புறம் அசாந்தன் கூட மெசேஜ் பண்ற பிள்ளைங்க, அசாந்தன் சிங்கிள் நினைச்சு பேசுற பிள்ளைங்களாம் தயவு செய்து பேச பேசுங்க. என்ன பெரிச்சாலைக்கு பெரிய கருவாடு கிடைச்சா மாதிரி மூஞ்சில அவ்வளவு சந்தோஷம். யாருன்னு இப்ப சொல்ல முடியாது ஒரு சூழ்நிலையில இருக்கும். அதான் ஆஃப் கேமரால பேசிக்குவோம். நேத்து ஃபுல்லா அசாந்த ஸ்டோரி எதுவுமே நீங்க பாத்துக்க மாட்டீங்க. ஏன்னா நேத்து ஃபுல்லாவே ஒரு நாள் ஃபுல்லா ஈஃப்ல அங்க செலிப்ரேட் பண்ணா, இன்னைக்கு நமக்கு கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? கண்டுபிடிச்சிங்களா? ஓகே. ஆமா, காடியில இருந்தேன். சரி, நானும் சொல்லவா? நீங்க எல்லாரும் கேக்குறீங்க, அதனால சொல்றதா? இல்ல, மார்னிங் பாண்டுமணில இருந்து வருவோமே, பாண்டுமணில இருந்து எதுவுமே எனக்கு சர்ப்ரைஸா இல்ல. எல்லாரும் இவருதான் பெஸ்ட் பண்ணிட்டாங்க. இங்க இருந்து சந்தோஷப்படுறாங்க. ஆனா இப்போதைக்கு ஒரு மாதிரி போய் தான், ஆனா உண்மையா ஆக்கிடலாம். அசாந்த் இதுக்கு முன்னாடி லவ் பண்ண எல்லாருமே வந்து முதல்ல லவ் பண்ணல. நான் இந்த மாதிரி குசுபேத்தி மூட்டி விட்டு அதுக்கப்புறம் அது லவ் ஆயிருக்கு, நிறைய லவ். அந்த வகையில அந்த வரிசையில இதுவும் இணையும் என்று நம்ம நம்புவோம். நல்ல செய்தி, எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சே செய்யுங்க. சரி, ஒரு கட்டம் உங்க எல்லாரும் புரிஞ்சு கொஞ்சம் எல்லாரும் புரிய விட்டாங்க. இப்படி போய் சொல்ல போறேன்னு எனக்கே தெரியாது. ஆனா அந்த சர்ப்ரைஸ் பண்ணாங்க பாரு காலையில இருந்து. இருந்தான் ஆவா அசந்த் திடீர்னு திவாகர் இங்க கிட்ட என்ன சொல்றது? ஏன் அந்த டாபிக் வந்துட்டு தெரியல. அப்புறம் டிஸ்கஸ் பண்றாங்க.
டிஸ்கஸ் பண்ணிட்டு காமெண்ட் மட்டும் தெளிவா சொன்னதான் அவன் ஷூட் தானே போயிருக்கான், ஷூட்லயே சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி மேல டிஸ்கஷன் நான் சஞ்சிகைன்னு சொல்லிடுறேன். அதெல்லாம் கேட்க மாட்டான் அப்படின்றாங்க. இல்ல எனக்கு என்ன தெரியுமா, காலைல வந்துட்டு கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போனோம்ட்டாங்க. இப்போ வந்துட்டு அகில கேரளா இருக்கான். அகில கால் பண்ணி சொல்லிட்டான், நாளைக்கு வந்துட்டு பவினேஷ் அண்ணன் வந்துட்டு உங்களுக்கு கோயிலுக்கு கூட்டு போவாரு. இருக்கு அவன் ஒரு நாளைக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோயில் முடிச்சுட்டு கேளுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் வந்துட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதுல கேக்குறேன், டேய் இப்ப எங்கடா அப்படின்னு கேக்குறேன். அவ்வளவுதான்டா கோயில் போயிட்டு அவ்வளவுதான்டா அப்படின்றாங்க. சரி இப்ப கேளுக்கு போனோம் தானே அப்படின்னு. தெரியுமா சரி நம்ம போகாத டிஸ்கஷன் பண்ணிட்டு நான் அப்புறம் சொல்லிட்டேன், நீங்க இந்த ஒரு இதுவும் சொல்ல வேணாம், நான் ஆல்ரெடி நேத்து விஷ் பண்ணும் போதே சொல்லிட்டேன், நாளைக்கு பாப்போம்டா, நான் ஷூட் முடிச்சுட்டு வந்துருவேன்டாங்க. மலேசியா டாப் content creator டாப் புகழ் content creator நம்பர் 1. எனக்கு இந்த வருஷம் ஃபுல்லா கத்தி கிடைக்க மாட்டேங்குது. இங்க நிறைய நைஃப் இருக்கு தாங்க. அது என்னடா எழுதிருக்கீங்க? எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. கத்தி கொடுக்காம போயிட்டானுங்க போட்டு போய். சார் போய் சஞ்சீவ்டா பேர் மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா சஞ்சிகை நான்டா. ஒரே நேரத்துல இவ்வளவு காமெடியா? கண்ணே தெரிய மாட்டேங்குது, என்னன்றா நான் ஆர்டர் பண்ணுவேன். கேக்க நசுக்குறேன். என் பேர் வச்சுக்கிறேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணுமா? அந்த டேபிள்ல போயிட்டு கொடுக்குறாங்க, வேற ஒன்று பட்டி திரும்பி பாடுறோம் சத்தமா அவங்களோட போடணும். ஓகே ரெடி? ஓகே முடிச்சிட்டாங்களா? ஓகே ரெடி? விடாதீங்க 3, 2, 1. Happy birthday to you. 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 என்ன தைரியம் இருந்தா ஏக்கண்ண முன்னுக்கு ஆங்கிள் பார்த்துட்டு இருப்பான். அது சைட்ல வச்சிருக்கிறாங்க, போட்டோகிராஃபி நாலேஜோட இருக்காங்க. கரண்டி கரண்டி நண்பா நண்பா நான் தான் ஒன்று அப்படின்னா நான் அவன் கட் பண்ணி கொடுக்க மாட்டேன் அர்த்தம். நீங்களே எடுத்து போட்டு சாப்பிடுங்க. அப்படி தொட்டு சாப்பிட போறேன். அது நீ சுத்தி சாப்பிடணும்டா. அவன் சொல்றது நம்பட்டுமா நீ சொல்றது நம்புற நிலைமை வந்தா நம்ப. நேத்து எங்க இருந்தான்னு கேளுங்க. நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? அவன் சொல்லிட்டான். எங்க இருந்தா? எப்படி சொல்றான்? நீதானா சொன்ன இவன் தான் சொல்லியிருக்கான் எனக்கு பர்த்டேன்னு. கால் பண்ணும் போதே பொம்பளை பிள்ளை குரல் கேட்டுச்சு, தெரிஞ்சிச்சு நான் எங்கேயோ இருக்கேன்னு. இது பச்சை கேக் விட்டீங்க.
இது கேக் வெட்டுற கத்தி இல்லங்க. இவ்வளவு நேரம் எங்க சொறி வச்சிருக்கீங்க? நான் வீடியோ எடுத்துட்டேன். அப்போ இதெல்லாம் மத்தவங்க தான் பாத்தீங்க. இன்ஸ்பிரேஷனால பண்ணேன். நீங்க காலைல இருந்து சர்ப்ரைஸ் ஒழுங்கா பண்ணல. தர்பு கேக் கத்தி ஒழுங்கா கொடுக்கல. கட்டி ஒழுங்கா கொடுங்க. இதுக்குதான் நம்ம இந்த மாதிரி போட்டு எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அசந்தமே நீங்க வந்துட்டு இதுல கட் பண்ணீங்க. இதுல கட் பண்ணிருக்கணும். கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி ஃபுல்லா நான் தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். மத்தவங்க தான பாக்கணும். அடுத்த மாசமே பண்ணிடுவானே. ஆக்சுவலா இன்னைக்கு கூப்பிட்டேன் பண்ணேன். பட் சொன்ன கூப்பிடுறா அப்படின்னு வைக்கப்பட்டான். கூப்பிடுறது எல்லாத்தையும் கூப்பிடுறதுல யாரு கூப்பிடுறதுதான் மேட்ரு. அவன் சொல்லியிருக்கான், இன்வைட் பண்ணியிருக்கான். ஃப்ரெண்டு அவங்க கூப்பிட்டு கேக் வெட்டினாங்க. நம்ம டக்குனு வந்துட்டு எந்த ஃப்ரெண்டு கூப்பிட்டு கேக் வெட்டுவாங்க? பொம்பளை பிள்ளை கூப்பிட்டு கேக் வெட்டு கரெக்டா 12 மணிக்கு நாங்க கேக் வெட்டுறதே பெரிய விஷயம். இதுல ஒரு பிள்ளை யாருக்கும் தெரியாத பிள்ளை தெரிஞ்சு கூப்பிட்டு கேக் வெட்டுறது என்ன கேளுங்க. பெரிய மனுஷன் கொஞ்சம் உதவி பண்ணியிருக்கேன். கொஞ்சம்னா கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்தியா 1000 வள்ளி அதுக்கு அங்கே புடிங்கிருக்கேன்னு சொல்லு. ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணணும். நானும் தம்பியும் தான் பண்ணணும். மேபி அகில பட்டி வந்துட்டு அகிலும் கேட்பாங்க. அவனுக்கு வேற இடத்துல வரும்டா. எனக்கு சொல்லிருக்காங்க. அவனா அவன் சொல்லிடுவேன். நீ சொல்ல மாட்டேடா, அதான் பிரச்சனை. இல்லன்னு தானே சொல்றேன். அதான் எல்லா அளவும் நாங்களே கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. என்ன நிலமையில இருக்கு உனக்கு என்ன பேசி கண்டுபிடிச்சாலும் இல்ல. எனக்கு நானு 2 நாள் பிஸி ஷூட்டிங். இவங்க நம்பி கொடுத்து போட்டு பக்குன்னு இருந்துச்சு. எப்படி பண்ணுவாங்க குரூப்ல மட்டும் மெசேஜ் பண்ணிட்டு உனக்கு ஒரு குரூப் திறந்திருக்கோம். அசந்தன் பர்த்டே. அவங்க ஒண்ணுமே செய்யாம இருந்தா கூட ஒண்ணும் இல்லைங்க. பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ப மாட்டேன். சும்மா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீ பாத்தீங்கன்னா 200 மெசேஜ் குரூப்ல. அதுல 100 மெசேஜ் இவன் மட்டும் பண்ணிருக்கான். ரிப்ளை கதையை வந்து பாதியில விட்டேன். சோ என்ன ஆச்சுன்னா வந்துட்டு கேளுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோயில் மட்டும் போயிட்டு வந்துடும். அவ்வளவுதான்டா. அதுவே பொய். கேளுக்கு போறேன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேரை ஏத்தணும் அப்படின்னா யாரு ஸ்டெப்னியும் நிக்ஸா வந்தானே. அது உனக்கு எப்பறம் தெரியும்? அதை நீ கண்டிப்பா நீ ஏத்திதான் வேணும் ஸ்டெப்னிய. அதுக்கப்புறம் நிஷா சிரமம் நம்ம தான் ஏத்திட்டு போவோம் எப்பவுமே. இவன் கேளுக்கு போயிட்டான், அகில கேள்ல இருக்கான். அந்த 2 பேர் கட்டி அவ்வளவு ஷாக். நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். டே நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். இந்த சீஸ் அப்படி சுத்தி 2 கரண்டில அந்த கோழியை சுத்தணும். அதான் சேலஞ்ச். ஒரே கேள்வியா? அதுதான்டா ஸ்டைல் சாப்பிடுறது. உண்மையாலே அதுல எடுத்து சுத்தி கிட்டி கோழி எப்படி சாப்பிடுறதுக்கு பாரு. இப்படி எடுத்தனா தொட்டனா எடுத்தனா அதுல போட்டேன்.